அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டதற்கு எதிரான மனுக்கான பதிலை கடிதம் வாயிலாக சசிகலா வழங்கியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், சசிகலா அனுப்பியிருக்கும் கடிதத்தில் என்னென்ன விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விரிவாக சொல்லுங்கள். பத்மபிரியா, அதாவது அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் அளித்த அனைத்து நோட்டீஸ்களுக்கும் சசிகலா அவர்கள் தானே கையெழுத்திட்டு உரிய பதிலை அவர் தேர்தல் ஆணையத்திடம் சற்று முன்னர் தாக்கல் செய்திருக்கிறார். அவரது வழக்கறிஞர்கள் ராகேஷ் சர்மா மற்றும் பரணிக்குமார் ஆகியோர் மூலமாக இந்த விளக்கமானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5 பேர் அளித்த புகார்கள் தொடர்பாக 5 விதமான விளக்கத்தை சசிகலா அவர்கள் சார்பாக தற்போது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சசிகலா, புஷ்பா, மதுசூதனன், மைத்ரேயன் மற்றும் உள்ளிட்ட 5 பேர் முதலில் கொடுத்த புகார் ஒன்று, மைத்ரேயன் உள்ளிட்ட 11 எம்பிகள் கொடுத்த புகார் மற்றொன்று. இவை மட்டுமல்லாமல் KC பழனிசாமி ஆகியோர் கொடுத்த 5 விதமான புகார்களுக்கு சசிகலாவின் தரப்பாக தற்போது 5 விதமான பதில்கள் தேர்தல் ஆணையத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தில் 70 பக்கங்கள் கொண்ட அந்த விளக்கத்தை சசிகலா அவர்கள் தான் கையெழுத்திட்டு தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக அதில் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயம் என்பது அதிமுகவினுடைய பை லா சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் சசிகலாவினுடைய நியமனமானது நடைபெற்றிருக்கிறது. அதிமுகவில் பொதுக்குழு தான், அதாவது ஜெனரல் செக்ரட்டரி தான் சுப்ரீம் பாடி ஆஃப் த பார்ட்டி. பொதுக்குழு தான் மிக உயரிய அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. அந்த பொதுக்குழு கூடி அதில் இயற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் சசிகலா அவருடைய நியமனமானது நடைபெற்றிருக்கிறது. தற்போது யார் இந்த புகாரை அளித்திருக்கிறார்களோ அவர்களே தான் முன்மொழிந்து அவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே ஏகமனதாக ஒருமனதாக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவருடைய நியமனம் நடைபெற்றிருக்கிறது. இதில் எந்த விதமான விதிமுறை மீறலும் நடைபெறவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இவை மட்டுமல்லாமல் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவதற்கு 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக கட்சியில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்கிற விதியின் கீழ் சசிகலா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை ரத்து செய்ய முடியாது. ஏனென்றால் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவே இவரை கட்சியிலிருந்து நீக்கிய அந்த அறிவிப்பை ரத்து செய்துவிட்டார். எனவே அந்த விதி இவருக்கு பொருந்தாது என்கிற விவரத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவை மட்டுமல்லாமல் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட விவரத்தையும் தேர்தல் ஆணையத்திற்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பான ஆவணங்களையும் அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கு முன்னர் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் நியமனம் செய்யப்பட்ட தொடர்பான விவரத்தை தேர்தல் ஆணையத்தை அவர்கள் தெரியப்படுத்தவில்லை. அது தொடர்பான விவரங்களையும் ஆவணங்களையும் தேர்தல் ஆணையத்திற்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு விதமான ஆவணங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக முதலில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டு அவர்களே அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. அதாவது குறிப்பாக OPS உள்ளிட்ட அந்த அணியினர் தான் சசிகலாவை பொதுச் செயலாளராக முன்மொழிந்தார்கள். அப்போது அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டு தற்போது அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது, அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்கிற ஒரு பதிலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அனிகுமார், தற்போது அடுத்த கட்டமாக இதுல எந்த மாதிரியான நகர்வுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது? நிச்சயமாக இந்த 5 பேர் கொடுத்த அந்த புகார்களின் மீதும் சசிகலா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கத்தின் மீதும் தேர்தல் ஆணையம் எப்போது முடிவெடுப்பார் என்பது தொடர்பான ஒரு டைம் பவுண்டை யாரும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் கூட ஒரு குறுகிய காலகட்டத்தில் மிக விரைவாகவே தேர்தல் ஆணையம் இதன் மீது ஒரு முடிவெடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது.